Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பிபிஎல்ல 30வது மேட்ச். ஸோ யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கான மெகா கான்டெஸ்ட் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் இந்த ஒரு ஆப். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை நீங்க வேற யாருக்காவது நீங்க வந்து ரெஃபர் பண்ணாலுமே உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு 10% இருக்கும் கமிஷன்ஸும் கொடுக்குறாங்க. தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ண மணியை வச்சு நீங்க வந்து இன்னொரு கான்டெஸ்ட் கூட கட்டிக்கலாம். இதுல 100% TDS and GST ஃப்ரீயா இருக்குது. இன்ஸ்டன்ட் விட்ராலும் அவைலபிளா இருக்குது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 11 ஜனவரி காலையில 11:15 இந்த மேட்ச் நடக்குது. 2 மேட்ச் இருக்கு அந்த நாள்ல. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 11:15 நடக்குது. மேட்ச் எங்க இருந்து பாத்தீங்கன்னா சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், சிட்னில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ சிட்னியை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இது வெனு தான் இந்த வெனு. ஸோ சிட்னி கிரவுண்டை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஃபாஸ்ட் பாலருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா சேஸ் பண்ற டீம் இங்க மெஜாரிட்டியான மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. T20s நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சஸா தான் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. தென் பவுண்டரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாங்ல இருக்குங்க. ஸோ அதனாலே அதாவது லாங் டைமென்ஷன்ஸ் கொண்ட பவுண்டரிஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்பின்னர்ஸை வந்து அடிச்சு அடுத்த சிக்ஸர்ஸ்க்குலாம் ட்ரை பண்றப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. வெனு ரெக்கார்ட் ஒரு 62 மேட்சஸ் இங்க நடந்திருக்கு. அதுல 30 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 31 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும் வந்து இங்க வின் பண்ணியிருக்காங்க. அதன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 T20ல இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 167ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 72 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் 53 விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான். ஸோ ஃபாஸ்ட் பாலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடு தான். இந்த டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இந்த ஸ்பின்னர்ஸ் அந்த டர்னே பெருசா இருக்காது. அடிச்சு ஆடணும், இந்த ஸ்பின்னர்ஸ் அடிச்சு ஆடணும்னு நினைச்சு போறப்போ இந்த பவுண்டரிஸ்க்கு ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு சில மிஸ் ஆட்ல வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து விக்கெட் கிடைக்குது. ஹெட்விட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 12 முறை இவங்க 2 பேரும் மோதி இருக்காங்க. அதுல பெர்த் ஸ்காச்சர்ஸ் 7 முறையும் சிட்னி சிக்ஸர்ஸ் 5 முறையும் ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் அதிகமா வெற்றி பெற்று கொஞ்சம் ஹெட் டு ஹெட்ல ஒரு நல்ல இதுல இருக்காங்க. பட் இந்த சீசன்ல இந்த சீரீஸ்ல வந்து பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீமா வந்து அவங்க அமையல. பவுலிங்ல டெப்தா வச்சிருக்காங்க. பேட்டிங்ல ஒரு மேட்ச் ஆடுறாங்க, ஒரு மேட்ச் ஆடல, ஒரு மாதிரி ஒரு ஏற்றம் இறக்கமா தான் இருக்கு. சிட்னி சிக்ஸர்ஸ் ஒரு மாதிரி குவாலிட்டியான டீமா வந்து அமைஞ்சிருக்காங்க இந்த சீசன்ல. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ ஜேம்ஸ் வின்ஸ், அகில் ஹுசேன் அவங்கள இந்த ஸ்குவாட்ல வந்து இருந்து எடுத்துட்டாங்க. அவங்க இந்த ஸ்குவாட்ல இல்லை. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கும் அவங்க ஆட மாட்டாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு சிக்ஸர்ஸ்க்கு. ஸோ ஜாஸ் பிலிப்பி, ஸ்டீவ் ஸ்மித் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா குர்டிஸ் பேட்டர்சன், ஜாக் எட்வர்ட்ஸ், மோசஸ் ஹென்ரிகஸ், ஜோர்டான் சில்க், ஜோயல் டேவிஸ், பென் டார்சிஸ், ஹைடன் கெர், ஷீன் அபோட், தென் டாம் மர்ஃபி. ஸோ இது வந்து சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் பெர்த் ஸ்காச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபின் அல்லன் அண்ட் மேத் ஹர்ஸ்ட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மெச்சு மார்ஸை வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து ஸ்குவாட்ல வந்து அவரை ஆட் பண்ணல. ஸோ ஃபின் அல்லன், மேத் ஹர்ஸ்ட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மேத் ஹர்ஸ்ட் வந்ததுனால விக்கெட் கீப்பர் மேபி மேத் ஹர்ஸ்ட் வந்து பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் இல்லை. பட் விக்கெட் கீப்பர் அவர் தான் பிரைமரி விக்கெட் கீப்பரா இருக்கிறதுனால அவர் தான் பண்ண போறாரு. லாஸ்ட் மேட்ச் ஃபின் அல்லன் பண்ணாரு. மேத் ஹர்ஸ்ட்னு ஒருத்தர் இல்லாததுனால ஃபின் அல்லன் பண்ணாரு. இந்த மேட்ச் அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபின் அல்லனுக்கே திரும்ப விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யார் விக்கெட் கீப்பர் பண்றாங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்ததான் ஹாரூன் ஹார்டி, கோப்பர் கோர்னலி, அஸ்டன் டர்னர், நிக் ஹாப்சன், அடுத்ததா அஸ்டன் நாகர், ஆண்ட்ரூ டை, லேன்ஸ் மோரிஸ், டெஹென்ட்ராஃப் அண்ட் ஜே ரிச்சர்ட்சன். ஸோ இது வந்து பெர்த் ஸ்காச்சர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். ஸோ கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபின் அல்லன், மேத் ஹர்ஸ்ட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஃபின் அல்லன்
முதல் 4 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா டக் அவுட் 0-0-0லயே அவுட் ஆயிட்டு இருந்தாரு. அடுத்த அந்த 3 மேட்சுமே வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடுறாரு. சோ தொடர்ச்சியா 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 40+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. ஒரு மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 சம்திங் அந்த மாதிரி ரன் அடிச்சாரு. பட் விக்கெட் கீப்பர்னு லாஸ்ட் மேட்ச் அவர் பண்ணதுனால 2 கேட்ச் பிடிச்சு இன்னும் ஃபேண்டசி வேல்யூ அவருக்கு அதிகமா இருந்தது லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் மேத் ஹர்ஸ்ட்னு ஒருத்தர் வர்றதுனால விக்கெட் கீப்பர் ஃபின் அலர் பண்ண மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி கிட்டத்தட்ட ஒரு 85-90% வந்து மேத் ஹர்ஸ்ட் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுவார். ஸோ விக்கெட் கீப்பர் யார் பண்ண போறாங்கிறது தான் இப்போ அவங்க ஃபேண்டஸ் டீம்ல உள்ள வருவாங்களா, ஒரு டீம்ல எடுக்கலாமா அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேத் ஹர்ஸ்ட் ஒரு 15 ரன் அடிக்கிறாரு, ஃபின் அலன் வந்து ஒரு 20 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் என்ன ஆயிடும், இவருக்கு கிடைச்சிடும். இப்போ 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் இந்த 15 ரன்னுக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். இந்த 20 ரன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் டு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 10 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கொஞ்சம் லீடிங்ல போவாங்க இந்த விக்கெட் கீப்பர் பண்றவங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், 2 பேத்துல யார் விக்கெட் கீப்பர் பண்றாங்களோ அவங்களுக்கு உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா டபுள் ஆப்ஷன்ஸ்ல அவங்க வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி நான் சொன்ன மாதிரி 85% மேத் ஹர்ஸ்ட் தான், அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பண்ணுவார். ஹாரூன் ஹார்டி இந்த சீசன் அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல, விளையாண்ட மேட்சஸ் எதுலையுமே வந்து பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூஷன் வரல. தென் பவுலிங் வந்து பண்ணல. பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ டை, லேன்ஸ் மோரிஸ், பெஹன்ட்ராஃப், ஜே ரிச்சர்ட்சன் 4 ப்ராப்பர் மெயின் பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு அஸ்டன் நாகர், தென் கூப்பர் கானோலி இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. லெப்டிஸ் அதிகமா இருந்தாங்கன்னா அஸ்டன் டர்னர். ஸோ அப்போ ஆரோன் ஹார்டிக்கு பவுல் பண்ணுவதற்கான வாய்ப்பே அவங்க கொடுக்கல, அதுக்கான ஆப்ஷன்ஸும் அமையல. ஸோ ஆரோன் ஹார்டி பியூர் பேட்ஸ்மேனா மட்டும்தான் பண்ண போறாரு, அந்த ஆட போறாரு. பேட்டிங்லயுமே ஒரு ஏற்ற இறக்கமா தான் இருக்கு. ஒரு மேட்ச் 25 ஆடுறாரு, ஒரு மேட்ச் வந்து 10 ரன் 5 ரன்ல அவுட் ஆயிரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் ஓப்பனரா கூட ப்ரொமோட் பண்ணாங்க, ஒரு பெரிய லெவல்ல வரல. பட் இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, டாப் ஆர்டர்ல ஏர்லியா 2 விக்கெட், இவங்க 2 பேர்த்திட்ட இருந்து பெரிய கான்ட்ரிபியூட் வரலன்னா அவர் ஒரு பக்கமா நின்று பவுண்டரிஸ்ல ஆட மட்டும் சிங்கிள்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர், பட் அந்த டபுள் ஆப்ஷன்ஸ் அவருக்கு வத்தே வராது, பவுலே கொடுக்க மாட்டாருங்கிற ஒரே ஒரு மைனஸ் தான் ஆரோன் ஹார்டிக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மேட்ச் ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ். ஆரோன் ஹார்டிக்கு டபுள் ஆப்ஷன் வைஸ் இல்ல, அஸ் அ பிளேயரா 25 ரன்ஸ் அடிக்க போறாரு. அதுவே மேத்ஹர்ஸ்ட், ஃபின் அலன் 2 பேர்ல யார் விக்கெட் கீப்பர் பண்ணாலுமே இவங்க வெறும் 15 to 20 ரன்ஸ்குள்ள அடிச்சாவே ஆரோன் ஹார்டி அடிச்சு பேட்டிங் மூலியமா வரக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க 2 பேர்ல யார் விக்கெட் கீப்பர் பண்ணாலுமே அவங்க அழகா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கிறதுனால. கூப்பர் கோனலி இந்த மேட்ச் இவருக்கு போல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கானா, கண்டிப்பா இருக்கு. இவரோட ஃபேண்டசியோல இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பிலிப்பி, ஸ்டீவ் ஸ்மித், ஜாக் எட்வர்ஸ், மோசஸ் ஹென்ரிகஸ், ஜோர்டான் சில்க்னு வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் குர்டிஸ் பேட்டர்சன் அப்படிங்கிறதுனால சோ கூப்பர் கோனலி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மினிமம் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ண போறாரு. ஸோ அஸ்டன் நாகர் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பண்ண போறாரு மினிமம். ஸோ யாரோட ஓவர்ஸ்ல கொஞ்சம் அடி போறோம் அப்படின்னா, லேன்ஸ் மோரிஸ் ஒரு 3 ஓவர் வந்து போல் பண்ணுவாரு, பெஹன்ட்ராஃப் அவரோட 4 ஓவர், தென் ஜே ரிச்சர்ட்சன் அவரோட 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. ஆண்ட்ரூ டை மினிமம் 3 ஓவர், மேக்ஸிமம் அவரோட 4 ஓவர், இந்த காம்பினேஷன்ல தான் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ கூப்பர் கோனலி மினிமம் 2 ஓவர் வந்து போல் பண்ண போறாரு. தென் பேட்டிங்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு இருக்கு. நிறைய பேர் ஒரு கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா கூட அவர் இருக்க போறாரு. அஸ்டன் டர்னர் போத் இன்னிங்ஸ்லயுமே பேட்டர் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, செகண்ட் பண்ணாலும் சரி, போத் இன்னிங்ஸ்லயுமே அவரோட கான்ட்ரிபியூட்டான 20 to 25 ரன்ஸ்ங்கிறது சாலிடா அவர் அடிச்சிருவாரு. தென் வேற அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்போ அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல எல்லாமே அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல வச்சுக்கிறாரு. மற்ற சமயங்கள்ல வந்து அந்த சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள்குள்ளேயே நின்றுட்டு கேப்டன்ஷிப் பண்ணாலுமே அந்த ஸ்லாக் ஓவர்ஸ் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை கொஞ்சம் லாங்ல வந்து அவர் கொண்டு போய் வச்சு ஸ்கொயர் பவுண்டரிஸ்லயும் சரி, லாங் அப்படிங்கிற மாதிரி இடத்துல அவர் போய் ஃபீல்டிங்ல நின்னுக்கிறாரு. ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் பர்சனலி அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவருக்கு தான் ஒரு கணிசமான ஸ்கோரை வந்து செட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரோல்ல வந்து இருப்பாரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அஸ்டன் டர்னரை பொறுத்த வரைக்கும் நிக் ஆப்ஷன் எப்பப்பெல்லாம் இந்த டீம்ல டாப்ல இருக்கக்கூடியவங்கள ஒரு இயர்லியரா விக்கெட்டை விட்டுறாங்களோ அல்லது கடைசி கட்டத்துல ரன்ஸ் வராம தவிக்கிறாங்களோ அந்த சமயத்தெல்லாம் வந்து குயிக் ஃபயர் நாக் ஆடிடுறாரு நிக் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். நிக் ஆப்ஷனுக்கு வேற ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கானா, எந்த ஒரு அட்வான்டேஜுமே கிடையாது. அஸ் எ பிளேயரா பேட்ஸ்மேனா அவர் வந்து அடிக்கக்கூடிய அந்த 20 ரன்ஸ் தான், அதுதான் அவருக்கான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நிற்கும். ஒரு 20 ரன்னா ஒரு 30 to 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நிற்கும். ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தா என்ன பாயிண்ட்ஸ் வருமோ அது அவருக்கு ஈஸியா வந்துடும். அந்த மாதிரி ஆப்ஷன் தான். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல வந்து அவர் பெருசா டார்கெட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட அவர் அடிக்கக்கூடிய ரன்ஸ்ல
80% ஆஃப் ஷாட்ஸ் வந்து அந்த லாங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ்ல மட்டும்தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்றாரு. அது எப்பவுமே ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ்க்கு அது ரொம்பவே ரொம்ப ஈஸி ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் ஆடுறது, அது ஸ்லாக் ஓவர்ஸ்ல அதை வந்து அழகா ஒரு பயன்படுத்தி கடைசி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை அழகா எஸ்டாப்ளிஷும் பண்ணிட்டு நிறைய ஸ்கோர்ஸும் ஆடிட்டு இருக்காரு, நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிக் ஆப்சன் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கடைசி 4 ஓவர் 5 ஓவர்ல வந்தா கூட ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பட் அது ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு இருக்குமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அவரை எந்த மாதிரி சமயங்களை பயன்படுத்தலாம், எந்த மாதிரி சமயங்களை பயன்படுத்த முடியாதுன்னா டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு 3-4 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அவரை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தாதீங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, 3-4 விக்கெட் விழுந்துட்டாதான் அவர்கிட்ட வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அவர் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கு அவருக்கான திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவீங்க. பட் அவரை கை நிறுத்த முடியாதுங்க, அவரை ஹிட்டிங் மைண்ட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிரண் போலார்ட், அந்த ஆண்ட்ரூ ரசல்லா இருக்கட்டும், டிம் டேவிட், இவங்க எல்லாம் வந்து அவங்களோட கையை நிறுத்தவே முடியாது இல்லைங்களா. வந்தா அடிக்கணுங்கிற மனநிலை தானே, ஒரு 2-3 பால் தடவுவாங்க, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட நேச்சுரல் கேமுக்கு அவங்க வந்துருவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பிளேயர். கடைசி 5 ஓவருக்கான ஆப்டான பிளேயர். மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நியூட்ரலான கேம்ல ட்ரை பண்ணுங்க. கடைசி 5 ஓவருக்கு வந்தாருன்னா கண்டிப்பா 25 to 30 ரன்ஸ் அடிப்பாரு. மேபி இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருந்து 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாருன்னா ஃபேண்டசி டீம்ல வருவார், இல்லைன்னா வரமாட்டார். அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல அவருக்கு ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் இருந்தா வருவார், இல்லைன்னா வரமாட்டாரு. அதுதான் அவருக்கான ஆப்ஷனா இருக்க போகுது. நமக்கு நியூட்ரலா போறப்போ ஃபின் அலன், மேத்தர்ஸ் 2 பேர்ல யார் விக்கெட் கீப்பர் பண்றாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் கூப்பர் கோனோலி, அஸ்டன் டர்னர், இது வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, இந்த காம்பினேஷன்ல போறது ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து இருக்கும். ஜே ரிச்சர்ட்சன், பெஹென்ட்ராஃப், லேன்ஸ் மோரிஸ், ஆண்ட்ரூ டை, இந்த 4 பேரையுமே கண்டிப்பா உங்களோட ஆப்பனன்ட் ஸ்மால் லீக்ஸ்ல வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. 4 பேருமே ஸ்மால் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பாங்க இந்த 4 பிளேயர். தென் கூப்பர் கோனோலி 5, தென் இந்த டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 3 பேர்ல இருந்து ஒரு பிளேயரை சூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு பிளேயர்ல யார் விக்கெட் கீப்பர் பண்றாங்களோ அவங்க எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்ங்கிறப்போ அவங்கள வச்சு கொண்டு போவாங்க. இப்படிதான் அவங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கான ஆப்பனன்ட் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கும். இதுல பவுலர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஜே ரிச்சர்ட்சன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ நீங்க ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டனோ அல்லது வைஸ் கேப்டனோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேசன் பெஹென்ட்ராஃபும் செகண்ட் ஆஃப் பால் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்குமே எடுப்பாரு. ஒரு ஒர்த்தபிளான பிக்கு ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ. லேன்ஸ் மோரிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட்ஸே எடுக்கல, அவர் போடுற மேட்சஸ் எல்லாத்துலயுமே எதுவும் விக்கெட் எடுக்கல. கடைசியா 2-3 மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட்டா எடுத்துட்டு இருக்காரு. பர்டிகுலர்லி செகண்ட் ஆஃப் பால் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ்ல இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ எனக்கு தெரிஞ்சு 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அந்த ஃபேண்டசி டீம்ல வருவாரா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். மேபி செகண்ட் ஆஃப் பால் பண்ண போறாங்க அப்படின்னா அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை பயன்படுத்திக்கோங்க. ஆண்ட்ரூ டை போத் இன்னிங்ஸ்லுமே எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் தான். நிறைய மேட்சஸ் நான் பார்த்திருக்கேன், நிறைய முறை அவரை பார்த்திருக்கேன். அவர் ரெஸ்ட் விட்டுட்டு அவர் வர்றப்போ எல்லா மேட்சஸ்லயுமே இவர் ரெஸ்ட் விட்டுட்டு திரும்ப ஒரு உள்ள வர்றப்போ பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே இவர்கிட்ட வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பால் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் அவருக்கு கிடைச்சதுன்னா மினிமம் 2 விக்கெட், மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆண்ட்ரூ டை நிறைய வேரியேஷன்ஸ், நக்கிள் பால்ஸ் நிறைய ட்ரை பண்ணுவார். ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல போடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பவுலர், டெத் ஓவர் பவுலர். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஆண்ட்ரூ டைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் பர்சனலி போத் இன்னிங்ஸ்லுமே அவருக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். அஸ்டன் நாகர் நான் சொன்ன மாதிரி 3 ஓவர் வரைக்கும் பால் பண்ணுவாரு, 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். இத்தனை சீசனா அவர் விளையாடி இருக்காரு. விளையாண்டதுல போன சீசன் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் 50 அடிச்சிருக்காரு பேட்டிங்ல. அது டாப் ஆர்டர் டோட்டலி கொலாப்ஸ் ஆகி இவர் வந்து ஒரு பக்கமான 50+ அடிச்சாரு. இந்த மேட்ச் பேட்டிங்ல எல்லாம் பெருசா கான்ட்ரிபியூட் இல்லை, பட் பவுலிங்ல 3 ஓவர் வரைக்கும் பால் பண்ண போறாரு, 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அது அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். தென் அடுத்ததான் சிட்னி சிக்ஸர்ஸ்ல ஜாஸ் பிலிப்பி அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜாஸ் பிலிப்பி ஆஸ் யூசுவல் விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டர்ல வராரு. அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி ஒரு 15 to 20 ரன் போதுமானது ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான அந்த 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸை கொண்டு வருவதற்கு. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் லாஸ்ட் சீசன்லயுமே இதே மாதிரி தான் கடைசி கட்டத்துல வந்து டீம்ல ஜாயின் பண்ணாரு. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல பெரிய ஸ்கோரா கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. 2 முறை சதம் அடிச்சார் நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன்ல 2 முறை சதம் அடிச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங்ல நல்ல இன்டெப்தா காட்டினாரு. அவரை பெருசா யாருமே கண்டுக்கல. அவர் இந்த நம்ம அவுட் ஆயிரும் அதை பத்தி பேட்டை ஃப்ரீயா விட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா பாலுமே அடிச்சாட ஆரம்பிச்சாரு. இந்த லைக் இந்த 2024 கூட வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல நடந்த அந்த லீக்ல கூட போய் கேப்டன்ஷிப் பண்ணி கப் எடுத்து கொடுத்தாரு. தென் அதே மாதிரி பேட்டிங்லயும் பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இப்பவும் T20 ஃபார்மேட்டுக்கு வந்து ஆட போறாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இதை பத்தி கவலைப்பட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பாட்டு ஃப்ரீயா பேட்டை விட போறாரு, பவர் பிளேவை அழகா பயன்படுத்திக்க போறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மினிமம் 30 ரன், மேக்சிமம் 50 ரன் வரைக்கும் கூட அவர் வருவதற்கு
பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்கும். ஜேம்ஸ் வின்ஸ் எதை விட்டுட்டு போனாரோ அதை வந்து ஸ்டீவ் ஸ்மித் கரெக்டாக பயன்படுத்த போறாரு, பண்ண போறாரு. அந்த கேட்ச் பிடிச்சு சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட கொண்டு வந்து இருக்க போறாரு. ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். குர்டிஸ் பெட்டர்சன் மேபி ஜாஸ் பிலிப்பி ஏர்லியரா விக்கெட்டை விட்டுருவாருன்னு உங்களுக்கு தோணி நீங்க அவரை மொமெண்ட் பண்றீங்கன்னா அந்த இடத்துல குர்டிஸ் பெட்டர்சனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா, செகண்ட் பேட்டிங்ல அவருக்கு பெருசா ஆவரேஜ் இல்ல, ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணலாம். டாப் ஆர்டர்ல ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்துரும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இல்ல நியூட்ரலா போறீங்கன்னா அவருக்கு ஒமிட் பண்ணிட்டு போயிடலாம். ஜாக் எட்வர்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவருக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? அகில் ஹுசைன் ஒருத்தர் வெளியே போயிட்டாரு. அப்போ பென் டார்சிஸ் அவரோட 4 ஓவர், ஷீன் அபோட் அவரோட 4 ஓவர், இந்த கான்ட்ரிபியூட் கம்பல்சரி நடந்துரும். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹைடன் கேர் அவரோட 4 ஓவர் போல் பண்ணாரு. ஆனா இந்த மேட்ச் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் லெப்டிஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூப்பர் கோனோலி, நிக் ஆப்சன் சொல்லி மிடில் ஆர்டர்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ டாம் மர்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்குமே போல் பண்ணிடுவார். ஏன்னா ஒரு ஸ்பின்னர் அவருக்கு வந்து பவர் பிளேல மோஸ்ட்லி கொடுக்க போறது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவருக்கு அப்புறம் 7 ஓவருக்கு அப்புறம் தான் கொடுக்கவே ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்க பட்சத்துல கூப்பர் கோனோலி அவர் வர்றப்ப ஒரு போல் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் இந்த காம்பினேஷன் வந்து டாம் மர்ஃபி இந்த மேட்ச் போல் பண்ண போறாரு. இப்போ ஷீன் அபோட் அவரோட 4 ஓவர், பென் டார்சிஸ் அவரோட 4 ஓவர், ஹேடன் கேர் 3 ஓவர், ஜாக் எட்வர்ட்ஸ் அவரோட 4 ஓவர் இந்த மேட்ச் வந்து போல் பண்ண போறாரு. ஜோயல் டேவிஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல உங்களுடைய ஒரு டிஃபரன்சியலா நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா நம்ம நிறைய முறை பண்றோம், என்ன பண்றோம்னா 9 பிளேயர் கரெக்டா பிக் பண்ணிடுறோம், 2 பிளேயர்ல மிஸ் ஆயிடுது, ஒரு பிளேயரை பிக் பண்ணாம விட்டுட்டோம், கேப்டன் வைஸ் கேப்டன் சரியா பிக் பண்ணாம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நீங்க சொல்லிட்டு இருக்க தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா டேவிஸ் இருப்பார். இவர் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வைஸ் பாக்குறப்போ இவர் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஸ்டார்டிங் லெவலில் விளையாண்டாரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல விளையாண்ட மேட்சஸ் எல்லாமே மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 to 20 ரன் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல 2-3 விக்கெட் எதாவது வந்துச்சுன்னா உடனே ஒரு டாப் ஆர்டர்ல கூட ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், மினிமம் 2 to 3 ஓவர் போல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறப்போ அவருக்கு நம்ம டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நிறைய பேர்த்தோட ஆப்ஷன் என்னவா இருக்குன்னா, டாம் மர்ஃபி ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கா இருக்காரு, அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்போ டாம் மர்ஃபி ஒரு 20% இருக்காரு அப்படின்னா ஜோயல் டேவிஸ் ஒரு 10% இருப்பார். ஸோ ஆப்ஷன்ஸ் புரியுதுங்களா? அப்போ இவரும் அதே 2-3 ஓவர் தான் போல் பண்ண போறாரு. ஜோயல் டேவிஸும் 2-3 ஓவர் தான் போல் பண்ண போறாரு. டாம் மர்ஃபியை விட ஜோயல் டேவிஸோட பேட்டிங் டவுன் கொஞ்சம் முன்னாடியே வர்றதுனால இப்போ நம்ம அவருக்கு ட்ரை பண்றப்போ பை சான்ஸ் 2 பேருமே ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க, பை சான்ஸ் ஜோயல் டேவிஸ் வந்து ஒரு 15 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோம், பேட்டிங்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி. ஸோ ஃபேண்டசி வேல்யூ அவருக்கு இன்க்ரீஸ் ஆயிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் யோசிங்க. ஒரு டிஃபரன்ஸ்ல யோசிக்கிறப்போ ஜோயல் டேவிஸ் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் போல் பண்ண போறாரு. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்து விடுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேட்டிங்ல வந்து கண்டிப்பா 15 to 20 ரன் அடிப்பாரு. ஒரு குவாலிட்டியான பவுலிங் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க பெர்த் ஸ்காட்சஸ். ஸோ பேட்டிங்ல இவர் வரதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா. ஸோ ஆல்ரெடி பென் டார்சிஸ் அவரோட 4 ஓவர் லாஸ்ட் மேட்ச்ல தெளிவா சொல்லியிருந்தேன். பென் டார்சிஸ்க்கு ஷீன் அபோட்னு ஒருத்தர் உள்ள வந்ததுனால அவருக்கான கேப்டன்சி நம்ம கேப்டனா அவருக்கு கொடுக்க போறோம், கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுக்க போற ஆப்ஷன்ஸ்ல டவுன் ஆக போறாரு. ஏன்னா டெத் ஓவர்ல ஒரு போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்ல. ஷீன் அபோட் வந்ததுக்கு அப்புறம் ஷீன் அபோட் தான் அந்த 20வது ஓவரை போல் பண்ணுவாரு இப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூ வீடியோல சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்தது. ஷீன் அபோட்னு ஒருத்தர் இல்லாத மேட்சஸ் எல்லாத்துலயுமே பென் டார்சிஸ் எல்லா மேட்சுமே அவர் தான் கேப்டன்ஷிப்பா கொடுத்துடலாம் அந்த மாதிரி இருந்தார். பென் டார்சிஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பேட்டிங்ல வந்தாலும் 10 to 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். அந்த காம்பினேஷன் இருக்கு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அகில் ஹுசைன் ஒருத்தர் இல்ல அப்படிங்கிறப்போ ஷீன் அபோட், பென் டார்சிஸ் எல்லாம் கொஞ்சம் பவர் பிளேலே போல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அபோட்டோட ஓவர்லாம் கூட கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிடும். அப்ப இந்த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பியூர்லி ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு வரப்போகுது. ஸோ ஜாக் எட்வர்ட்ஸ் இந்த மேட்சோட ஃபேண்டசி டீமோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கூட ஆப்டான ஒரு ஃபேண்டசி வேல்யூ அதிகம் உள்ள ஒரு பிளேயரா வந்து இருக்க போறாரு. இப்போ ஜாக் எட்வர்ட்ஸ் அவரோட 4 ஓவர், பென் டார்சிஸ் 4 ஓவர், ஷீன் அபோட் 4 ஓவர், இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. டெத் ஓவர்ஸ்ல அந்த 19-20 ஓவர்ஸ்ல வந்து ஹைடன் கேருக்கு ஒரு ஓவர் கொடுப்பாங்க. ஐ திங்க் அவருக்கு வந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வந்தாருன்னா 15 to 20 ரன் அந்த ஒரு காம்பினேஷன் தான். ஜாக் எட்வர்ட்ஸ் மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ், தென் பேட்டிங்ல வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஷீன் அபோட், ஜாக் எட்வர்ட்ஸ் அண்ட் பென் டார்சிஸ் 3 பேருமே பவுலிங்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு டிஃபரன்ஸில நீங்க ஜோயல் டேவிஸ் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹைடன் கேருக்கு முன்னாடி பேட்டிங்ல வருவதற்கான வாய்ப்பு ஜோயல் டேவிஸ்க்கு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ மோசஸ் ஹென்ரிகஸ் அண்ட் ஜோர்டான் சில் லாஸ்ட் மேட்ச் பீரியட்ல தெளிவா சொல்லியிருந்தேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள பிளேயர்ல
மோசஸ் என்ரிகேஸ் இருக்காரு. அதுவே பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஏர்லியர் அவுட் ஆயிருவாரு. லாஸ்ட் மேட்ச் கூட 22 சம்திங் அந்த ரன்னுக்குள்ள அவுட் ஆயிருந்தாரு. ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா மோசஸ் என்ரிகேஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து மோசஸ் என்ரிகேஸ் வந்து இருப்பாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஒரு டிஃபரன்சியலா இருப்பாரு. ஸோ ஜாஸ் பிலிப்பி அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் ரெண்டு பேருமே ஒரு கான்ட்ரிபியூட், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு நல்ல கான்ட்ரிபியூட் இருக்கு. ஒரு 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 ரிஸ்க் எடுக்கிறீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்லனா ஜாஸ் பிலிப்பி நீங்க மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல எடுக்கலாம். ஏன்னா அவர் மிஸ் டைப் பிளேயர், வெரி ஃபர்ஸ்ட் பால் அக்ரெசிவ் ஆடுவார், இல்லைன்னா ஏர்லியர் அவுட் ஆயிரும். அந்த மாதிரியான காம்பினேஷன் உள்ள ஒரு பிளேயர். ஐ திங்க் ஒரு 15 to 20 ரன்ஸ்க்குள்ள அவுட் ஆயிராருன்னா கூட ஃபேண்டஸி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. 20 ரன் அடிச்சிட்டாருமே போதும். பட் அதுக்கு கீழே அடிச்சிட்டாரு, ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோமே, அப்போ ஒரு ஃபேண்டஸி வருவதற்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். அந்த மாதிரி டீம் நீங்க பிக் பண்றப்போ அதுக்கு மோசஸ் என்ரிகேஸ் ஒரு ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாரு. ஆனா அட்வான்டேஜ் கிடையாதுங்க, பவுல் பண்ண போறது இல்ல. அது மட்டும்தான் மோசஸ் என்ரிகேஸை வந்து ஃபேண்டஸ் டீம்ல உள்ள வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல ஜாஸ் பிலிப்பி நிறைய மேட்ச் வந்து தப்பிச்சுட்டு இருக்காரு. அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைப்பட்ட ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சு நிறைய மாதிரி ஃபேண்டஸ் டீம்ல வந்துட்டு இருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ மோசஸ் என்ரிகேஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ், இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டபுள் ஆப்ஷன்ஸ் ஜாக் எட்வர்ட்ஸ், கூப்பர் கொனோலி, ஜாஸ் பிலிப்பி இந்த 3 பேருமே கன்ஃபார்ம் பிளேயர்ஸ். கன்ஃபார்மா டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. ஃபின் அலன் மட்டும்தான் ஒரு டவுட்ல இருக்காரு. மேத் ஹர்ஸ்டா, ஃபின் அலனா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கு. பை சான்ஸ் ஃபின் அலனுக்கு விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லி அஃபீஷியல் லைனப்ஸ்ல வந்துட்டுனா அவர் தான் மஸ்ட் ட்ரையா இருப்பார். இந்த 4 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ்ல இம்பார்ட்டன்ட். அதுல கூப்பர் கோனோலி மினிமம் 2 ஓவர் போல் பண்ணிடுவாரு, செகண்ட் ரன் வர போறாரு. அதே செகண்ட் ரன் வராரு ஜாக் எட்வர்ட்ஸ், அவரோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து போல் பண்றாங்க அப்படின்னா ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு நீங்க கண்ணை மூடி நீங்க கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாத்திரலாம். உங்களோட ஸ்மால் லீக்ஸ் அண்ட் கிராண்ட் லீக்ஸ் ரெண்டுக்குமே லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித். வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 35-40 வந்துருவாரு. இப்போதைக்கு ரொம்ப கம்மியா இருக்காரு. அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா 40% விசுவாசாவை ட்ரை பண்ணுவாங்க. 50% கம்மியா இருக்கிறாங்கிறது அப்படி அவர் லோ பர்சன்டேஜ் தான். ஸோ கண்டிப்பா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 30 to 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. ரிஸ்கா போடுறவங்க ஒரு டீம்ல கேப்டனாவோட ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் சீசன் எல்லாம் தெரிக்க விட்டு அப்படி. அதே மாதிரி ஜோயல் டேவிஸ் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர், தென் பேட்டிங்ல 10 to 15 ரன் அடிப்பதற்கான சான்சஸ். ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க ஜோயல் டேவிஸ் இருந்தாருன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒர்த்தபிள் பிக்காவும் இருப்பாரு. ஃபேண்டஸ் டீம்ல வர வாய்ப்பு அதிகமாகவும் இருப்பாரு. ஹாரூன் ஹார்டி இந்த சீசன் அதான் சொன்ன மாதிரி ஒரு புவர் சீசனா தான் அமைஞ்சிருக்கு. பெருசா அவர்கிட்ட வந்து கான்ட்ரிபியூட் இல்லை. அந்த பவுல் பண்ணாதனால இந்த ஃபேண்டசி வேல்யூ அவருக்கு ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஆனா டாப் ஆர்டர்லயே வராரு, அது வந்து ஒரு பிளஸ்ஸா வந்து நமக்கு இருக்கு. பை சான்ஸ் மேத் ஹர்ஸ்ட் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஆனா அவரை தூக்கி மிடில் ஆர்டர்ல போட்டுறாங்க. ஃபின் அலன், ஆரோன் ஹார்டி 2 பேரும் தான் இன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபின் அலனும் ஆரோன் ஹார்டி தான் ஓபன் பண்ண போறாங்க ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனா ஃபின் அலன் விக்கெட் கீப்பர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா ஃபின் அலன் ஒமிட் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க ஆரோன் ஹார்டிக்கு ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக். ஃபின் அலன் கொஞ்சம் ஹை பர்சன்டேஜா இருக்காரு. விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா அவரை நீங்க பிக் பண்ணிக்கலாம். விக்கெட் கீப்பர் பண்ணல, மேத் ஹர்ஸ்ட் மிடில் ஆர்டர்ல கொண்டு போய் வச்சிடறாங்க, ஹாரூன் ஹார்டி தான் வந்து ஓபன் பண்ண போறாருங்க ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்க ஹாரூன் ஹார்டிக்கு போறதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அஸ்டன் டர்னர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி அவருக்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க பெர்த் ஸ்காச்சஸ்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அஸ்டன் டர்னர் உங்களோட ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வருவதற்கு. இந்த 4 பேரும் லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீம்ல வர வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு 9 பிளேயரா ஜாஸ் பிலிப்பி, ஸ்டீவ் ஸ்மித், தென் ஜாக் எட்வர்ட்ஸ், கூப்பர் கொனோலி, ஷீன் அபோட், ஜே ரிச்சர்ட்சன் அண்ட் பென் டார்சிஸ், ஆண்ட்ரூ டை. இந்த 8 பேரும் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. தென் ஹாரூன் ஹார்டி அண்ட் ஃபின் அலன். ஃபின் அலன் விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா நான் சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா அவர் இம்பார்ட்டன்ட். விக்கெட் கீப்பர் பண்ணல, மேத் ஹர்ஸ்ட் மிடில் ஆர்டருக்கு போறாருன்னா ஹாரூன் ஹார்டி ஓபன் பண்ண போறாருன்னா ஹாரூன் ஹார்டி இம்பார்ட்டன்ட். இந்த 9 பிளேயர்ல இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய இந்த 9 பிளேயர் இந்த ஒரு பேச்சு மட்டும் உங்களுக்கு ஓகேனா பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா மேல சொன்ன விஷயங்களை வச்சு நீங்க டீமை பிக் பண்ணிக்கோங்க. இது என்னோட பர்சனல் ஒரு ஒப்பீனியன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 9 பிளேயர். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சேஃப். ஸ்மால் லீக்கு சேஃபான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா ஷீன் அபோட், கூப்பர் கொனோலி, ஜாக் எட்வர்ட்ஸ். மோஸ்ட்லி கூப்பர் கொனோலி கேப்டன், ஜாக் எட்வர்ட்ஸ் வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ல தான் வருவாங்க உங்களோட ஆப்போனன்ட். இதுல மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு கேப்டனாவும் ஷீன் அபோட்டுக்கு வைஸ் கேப்டனாவும் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே ஸ்மால் லீக்ஸ்க்கு 3 பேரும். கிராண்ட் லீக்ஸ்க்கு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு கண்டிப்பா ஒரு டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஜே ரிச்சர்ட்சன் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜே ரிச்சர்ட்சனுக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஆண்ட்ரூ டைக்கு ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனாவும் வைஸ் கேப்டனாவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான பிக். அல்லாம இந்த ரெஸ்ட் எடுத்து ஒரு வர்றப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கத்துக்கல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.